ஒரு தனி மனிதருடைய உருவம் எப்படி இருக்கும்னா, நம்ம நேர்ல பார்த்துடலாம். அதே மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்னா, நேர்ல சட்டுன்னு பார்க்க முடியாது. இல்லைங்களா? அது சூட்சுமமா இருக்கக்கூடியது. இப்படி மறைபொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள பற்றி தெரிந்து கொள்வதற்காக, முக்கியமாக மனிதர்களின் குணாதிசயம், அவர்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னவெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து கொள்வதற்காக, இந்த மறைபொருள் விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட நுணுக்கமான, உளவியல் ரீதியான, உண்மையான ஒரு கணித முறை, ஒரு தத்துவ முறை, அதுக்கு பேர் சாஸ்திரம்னு பேர். அதில் ஜோதிடமும் ஒன்று. இந்த ஜோதிட ரீதியில மனிதர்களின் குணாதிசயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஜாதகம் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் உபயோகப்படுது. இதன் வழியாக லக்கணம், நட்சத்திரம், ராசி, மேலும் மேலும் அவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாள், திதி, நட்சத்திர, யோக, கரணம்னு பஞ்சாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கிரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள வச்சு, அவர்களுடைய குணாதிசயங்கள அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சூட்சும முறை இருக்குது. சரி, இருக்கட்டும். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சாஸ்திர ரீதியில ஒரு விளக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லோருக்குமே அதே குணாதிசயங்கள் அமைஞ்சிருமா? அதே சமயத்தில் எல்லா காலத்திலையுமே அதே குணாதிசயங்கள் அமைஞ்சிருமா? இது மிகப்பெரிய கேள்வி. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர் கோபக்காரராக இருப்பார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்திற்கு. அதை நீங்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது எல்கேஜி படிக்கும் பொழுதோ, 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதோ எதிர்பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர் நன்றி மறந்தவராக இருப்பார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குதுன்னா, அந்த குழந்தை 2ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதோ, இல்லை பால் குடிக்கக்கூடிய பருவத்திலோ நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு பருவம் இருக்கிறது, ஒரு நிலை இருக்கிறது. வாழ்க்கையில் அவங்க ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைஞ்சு மேலே வரும்பொழுது தான், அதுக்குரிய சில தருணங்கள் வரும்பொழுது தான் அந்த குணாதிசயங்களின் முழுமைத்தன்மை வெளிப்படும். அதற்கு சில காலம் பொறுத்து இருக்கணும். எடுத்த எடுப்புலேயே குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்களுடைய பலன்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தீர்மானிச்சிட முடியாது. 15 வயதுக்காரர் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறார், அதே நட்சத்திரக்காரர் 25 வயதில் இருக்கிறார், அதே நட்சத்திரக்காரர் 40 வயதில் இருக்கிறார், அதே நட்சத்திரக்காரர் 60 வயதிலும் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் முழுமையான குணாதிசயம் என்பது 60 வயதில் இருக்கிறார் பாருங்கள், அவரிடம்தான் முழுமையாக தெரியும். மற்றவை எல்லாம் படிப்படியாக அடுத்த பருவ நிலைகளை கடந்துதான் சென்று உச்சத்தை அடைகின்ற நிலை என்பது போன்ற அந்த 60 வயதில்தான், ஒரு வயது முதிர்ந்த நிலையில்தான், பக்குவம் முதிர்ந்த நிலையில்தான் அந்த நட்சத்திரத்தின் பலன்கள் என்னும் முழுமையான பலன்களை அவரிடம் எதிர்பார்க்க முடியும். ஆக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை நாம் புறக்கணிக்கிறோம் என்றால் அவர்கள் எந்த பருவத்தில் இருக்கிறார்கள், எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இந்த நட்சத்திரமா இது தோஷம் என்றாலே இளம் பருவத்தில் சொல்லக்கூடாது, மத்தியம பருவத்தில் சொல்லக்கூடாது, முற்றிய பருவத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்றதை பார்த்த பிறகு அதனை அனுசரிக்க வேண்டும். அதற்கு பிறகு முடிவுகள் எடுக்க வேண்டும். ஆக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் பலன்கள் என்றால் எல்லா வயதிலும் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா பருவத்திலும் அந்த குணாதிசயங்கள் முழுமையாக அமையாது. அதற்கென்று ஒரு பருவம் வேண்டும், அதற்கென்று ஒரு நிலை வேண்டும். அந்த முழுமை நிலையில்தான் அந்த நட்சத்திரத்தின் முழுமையான பலன்கள் என்பவை அவர்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். இது ஜோதிடம் ரீதியில், அனுபவ ரீதியில் ஆழ்ந்து செல்பவர்களுக்கும் மனிதர்களை, குணாதிசயங்களை ஆய்ந்து அதன் வழியாக முடிவுகளை எடுப்பதற்கும் ஆலோசனை சொல்வதற்கும் உரிய துறைகளில் இருப்பவர்களுக்கும் இது நன்றாக தெரியும். ஆக பக்குவ நிலை அடைந்த பிறகு அந்த நட்சத்திரத்தின் முழுமையான தன்மைகள் ஒருவரை சென்று சேர்கின்றன, ஒருவரை சென்று சேர்ந்து அடைகின்றன என்பதை புரிந்து கொள்வோம். நன்றி.